ஃபர்ஸ்ட் நான் உங்கள ஒரு கொஷின் கேட்டுக்கிறேன். அதுக்கு உங்களுக்கு என்ன ஆன்சர் தோணுதோ, அந்த ஆன்சர் வந்து கமெண்ட்ல சொல்லிடுங்க. என்னடா எடுத்த உடனே கமெண்ட் பண்ண சொல்லுதே அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா, இது பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் கேட்கிறேன். என்னன்னா, உங்கள சுத்தி இருக்கிறவங்கள, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இருக்கட்டும், உங்க கொலீக்ஸா இருக்கட்டும், உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், யாராச்சும் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் குடுக்கலன்னா, உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்படின்றதை கமெண்ட்ல சொல்லிடுங்க. அது பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோல வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் பத்தி பேசிக்கலாம். அது கூடவே என்னோட ரொட்டீன் விலாகும் இருக்கும். என்னோட ரொட்டீன் விலாக் பத்தி ஷார்ட்டா நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன்னா ரொம்பவும் அப்படியே பார்த்தாலும் புரியாது இல்லைங்களா? அதுக்காக ஷார்ட்டா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் வந்து பசங்களுக்காக கோபி ஃப்ரைட் ரைஸ் வந்து லஞ்ச் பாக்ஸ்க்காக செஞ்சுன்னு இருக்கிறேன். நான் எப்பவுமே வெளியில ஃபுட் வந்து ரெஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா எவ்வளவுதான் இருந்தாலும் நம்ம செய்யற மாதிரி இருக்காது இல்லைங்களா? அது டேஸ்ட் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, வீட்டுல செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். என்னால செய்ய முடியாது, இது ட்ரை பண்ண முடியாது அப்படின்னு நினைப்போம் பாருங்க, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும் நாங்க வெளியில இருந்து வாங்கி சாப்பிடுவோம். மோஸ்ட்லி நான் வீட்லவே ட்ரை பண்ணுவேன். ரொம்ப வரலன்னா வெளியில இருந்து வாங்கி சாப்பிடுவோம். ஸோ இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே நாங்க வெளியில சாப்பிட்டது கிடையாது. ரொம்ப ரேரு. வருஷத்துல ஒரு முறை தான் ஃப்ரைட் ரைஸ் வெளியில சாப்பிடணும் அப்படின்னு தோணிச்சுன்னா வருஷத்துல ஒரு முறை 2 முறை அப்படிதான் வெளியில வாங்கி சாப்பிடுவோம். இல்லைன்னா நாங்க இப்படிதான் வீட்டுல செஞ்சு சாப்பிடுவோம். பசங்களுக்கும் என்னோட கோபி ஃப்ரைட் ரைஸ்னா ரொம்பவே பிடிக்கும். தட்டும் நான் வீட்லவே எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து பசங்க லஞ்ச் பாக்ஸ்க்கும் காலையில டிஃபன் சாப்பிட்றதுக்கு பழைய சோறு எதுவும் இல்லை. ஸோ இதுவே வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அதனால 2 வேலைக்கும் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு காலங்காத்தாலவே ஃப்ரைட் ரைஸ் வந்து செஞ்சுன்னு இருக்கிறேன். இதோட ப்ராசஸ் வந்து நீங்க பார்த்துட்டே இருந்தாலே உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு அம்மிக்கல்லா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, சாரி. அதே பூண்டு, இஞ்சி இதெல்லாம் இடிப்போம் இல்லைங்களா? அது நாங்க தெலுங்குல ரோலு அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல தெரியாது. அம்மிக்கல்லுன்னு சொல்லுவாங்களா? அம்மிக்கல்லு கிடையாது, அது வேறதான். அந்த கல்லு வந்து எப்படி யூஸ் பண்றதுக்கு முன்னாடி எப்படி கிளீன் பண்ணிக்கணும் அப்படின்ற ப்ராசஸும் இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரூம் ஸ்டிக், தொடப்பம் புதுசா வாங்கிட்டு வந்தோம்னா நிறைய டஸ்ட் இருக்கும். அது நம்ம நிறைய கிளீன் பண்ணிட்டு வீடு பெருக்கினாலும் டஸ்ட் வந்து மூக்குக்குள்ள போயிட்டு அலர்ஜி மாதிரி ஆயிட்டே இருக்கும். பர்சனலா எனக்கு அப்படி ஆயிட்டே இருக்கும். ஒரு 10 நாள் 20 நாள் ஆச்சு அந்த டஸ்ட் ஸ்மெல் வந்துனே இருக்கும். ஸோ ப்ரூம் ஸ்டிக் இப்படி கிளீன் பண்ணிட்டு யூஸ் பண்றதுனால நிறைய டஸ்ட் அவாய்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸ்மெல் வந்து சுத்தமா வராது. ஸோ நான் இந்த மாதிரி தான் கிளீன் பண்ணிப்பேன். உங்களுக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் காமிச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து சிம்பிளா செஞ்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா? ஆக்சுவலி இப்போ வின்டர் தான், பட் வெயில் வந்து ரொம்ப வெயிலா இருக்கு இப்பவே. அதனால ஒரு மில்க் ஷேக் வந்து வீட்லவே ரெடி பண்ணிருக்கிறேன். ரொம்ப டேஸ்டியா வந்திருக்கு. ஸோ அது கூட உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதுதான் என்னோட ரொட்டீன் vlog இருக்கும். இப்போ வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் பத்தி பேசிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செல்ஃப் ரெஸ்பெக்ட்னா என்ன? நமக்கு நாமே ரெஸ்பெக்ட் கொடுத்துக்கிறது செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லைங்களா? ஆனா நிறைய பேர் வந்து அவங்களுக்கான ரெஸ்பெக்ட் வந்து அவங்களே கொடுத்துக்கிறது கிடையாது, மத்தவங்களுக்காக விட்டு கொடுத்துடுறாங்க. அதுதான் உண்மை. ஏன்னா ஒரு 4 பேர் ஒண்ணு கூடுறோம்னா அது ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், கொலீக்ஸா இருக்கட்டும், சுத்தி இருக்கிறவங்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், ஒரு 4 பேர் ஒண்ணு கூடுறோம்னா நம்மள மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுறது, கிண்டல் பண்றது, நம்மள கேவலமா பேசிக்கிறது, இந்த மாதிரி பேசுறப்போ அதை அக்செப்ட் பண்ணிட்டு வரோம் பாருங்க, அப்ப நம்மளோட வேல்யூ நம்ம தானே கம்மி பண்றோம், நம்மளோட ரெஸ்பெக்ட் நாம தானே குறைச்சி வச்சுக்கிறோம். அப்படி ஏன் பேசுறீங்க அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை திருப்பி அவங்கள கேட்டோம்னா அதோட அவங்க நெக்ஸ்ட் டைம் அவங்க பேச மாட்டாங்க இல்லையா? ஆனா அந்த டைம்ல நம்ம வாய் மூடிட்டு அவங்க எல்லாம் சொன்னதுக்கு சிரிச்சுக்கிட்டு வாய் பல்லு இழிச்சுக்கிட்டு நம்மளும் அவங்களுக்கு ஜால்ரா அடிச்சிட்டு தான் வரோம். இப்போதான் நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து நம்மளே குறைச்சிக்கிறோம் இல்லைங்களா? இந்த மாதிரி உங்களுக்கும் நடந்திருக்கா ஆண்டி? கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா அந்த மாதிரி டைம்ல நம்ம வாய் விட்டு பேசியே ஆகணும். நம்மள யாரு குறைச்சி பேசுறாங்களோ, நம்மள யாரு கேவலமா பேசுறாங்களோ அவங்க கிட்ட நம்ம ஹர்ட் பண்ற மாதிரி பேசலைன்னாலும் சிரிச்சுக்கிட்டே கேட்டுட்டு வரணும். நீங்க இந்த மாதிரி பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல, ஏன் இப்படி என்ன கேவலமா பேசுறீங்க? 4 பேர் முன்னாடி நீங்க கெத்தா வாழ்றதுக்கு என்ன கேவலப்படுத்துறீங்களா அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே கேட்டுட்டு வரணும். அப்ப அவங்களுக்கு செருப்புல அடிச்ச மாதிரி இருக்குமா இல்லையா? கண்டிப்பா இருக்கும். அப்ப நம்மளோட ரெஸ்பெக்ட் நாமளே
காப்பாத்திக்கின மாதிரி இருக்கும். அடுத்தவங்க கிட்டயும் நம்மளோட ரெஸ்பெக்ட் வந்து கண்டிப்பா இருக்கும். அது கிட்ட பேசுறதுக்கு பயப்படணும். சோ நம்ம கரெக்டா பேசணும் அப்படின்னு நெக்ஸ்ட் டைம் பேசுறப்போ கரெக்டா பேசுவாங்க. நம்ம வாய் திறக்கலன்னா நம்மள எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி கிண்டல் அடிச்சுட்டே இருப்பாங்க, நம்மள அவமானப்படுத்திட்டே இருப்பாங்க. நம்ம தான் நமக்கான ஸ்டாண்ட் எடுத்துக்கணும். யாரோ வந்து நம்மளை காப்பாத்த மாட்டாங்க, யாரோ வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டிவா பேச மாட்டாங்க. யாரோ வந்து பேசுவாங்க, யாரோ வந்து அது செஞ்சிடுவாங்க, யாரோ வந்து இது செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கறதும் முட்டாள்தனம் தான். நமக்கான ரெஸ்பெக்டா இருக்கட்டும், நமக்கான உரிமையா இருக்கட்டும், நமக்கான வேலையா இருக்கட்டும், நாம தான் நமக்காக செஞ்சுக்கணுமே தவிர அடுத்தவங்களை யாரோ வந்து செய்வாங்கன்ட்டு எதிர்பார்க்கவே கூடாது. எந்த விஷயத்திலும் நம்மளும் யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ணலாம், பட் எதிர்பார்க்க கூடாது. அவங்க கிட்டயும் அந்த ஹெல்ப் நான் பண்ணனே, நீ இது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க கூடாது. இது ரொம்ப தவறு இல்லைங்களா? அதுக்கப்புறம் இன்னும் சில பேர் இருப்பாங்க, செல்ஃப் கம்பேரிசன் பண்ணிட்டு இருப்பாங்க. செல்ஃப் கம்பேரிசன் எதுக்கு பண்ணிக்கணும்? நம்மள இன்னொருத்தர் கூட ஏன் கம்பேர் பண்ணிக்கணும்? ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்றதே ரொம்ப தவறு. அது வேறொருத்தர் கம்பேர் பண்றப்ப ரொம்ப கோவம் வரும் இல்லைங்களா? ஆனா நம்ம இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணிக்கிறது, அடுத்தவங்களை பார்த்துட்டு பொறாமல பேசுற மாதிரிதான் இருக்கும் இது எல்லாமே. ஐயோ அவ நல்லா வாழ்றா, அவனை பாரு கார் வாங்கிட்டா, அவ பாரு பில்டிங் கட்டிட்டா, அவ பாரு நகை வாங்கிட்டா, அவ பாரு இந்த சாரி வாங்கினா, அந்த சாரி வாங்கினா, ஆனா எனக்கு ஒண்ணுமே இல்லையே, ஒரு கார் இல்ல, ஒரு சொந்த வீடு இல்ல, ஒரு நகை இல்ல, எதுவுமே இல்லையே, அவன் நல்லா வாழ்றா, ஆனா எனக்கு மட்டும்தான் ஏன் இப்படி நடக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நாமே கம்மி பண்ணிக்கிறோம். அப்போ நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட் நம்மளே குறைச்சிக்கிற மாதிரி தானே. அப்படி ஏன் யோசிக்கணும்? அவங்களுக்கு இருக்குன்னா அவங்க வாழ்ந்து போட்டுமே, நம்மளுக்கு இருக்கிறதுல நம்ம வாழ்றதுதான் கெத்தா இருக்கும். அது அடுத்தவங்களோட கம்பேர் பண்றப்பதான் இந்த கஷ்டம் எல்லாம் தோணும். நமக்கு இருக்கிறதுல நம்ம கெத்தா வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு நினைச்சு பாருங்க, சூப்பரா இருக்கும் வாழ்க்கை. அடுத்தவங்கள பார்த்து பொறாமப்படுறதெல்லாம் பக்கத்துல வச்சுட்டோம்னா அதோட வாழ்க்கையே வேற மாதிரி இருக்கும். அப்போ அவங்க கண்ணுக்கும் நம்ம கம்மியா தான் தெரியும், நம்மளுக்கும் நம்ம கம்மியா தான் தெரியும். பட் நம்ம நமக்கு எப்பவுமே கெத்தா இருக்கணும், அடுத்தவங்களுக்கும் கெத்தா இருக்கணும். நீங்க நினைக்கலாம், ஒரு பிராண்டட் ட்ரெஸ் போட்டதா, பிராண்டட் ஷூ போட்டதா, இல்ல கார்ல போய் இறங்குனாதான் நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க, கெத்தா இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். அஃப்கோர்ஸ் இப்ப எல்லாமே காசுக்கு தான் ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க, நானும் ஒத்துக்கிறேன். ஆனா எப்பவுமே காசு நிரந்தரம் கிடையாது. காசு இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். நம்ம போறப்போ ஒரே ஒரு பைசா கூட நம்ம கூட எடுத்துட்டு போக முடியாது இல்லைங்களா? நம்ம சத்திட்டோம்னா நம்ம வாங்கி வச்ச பில்டிங் இருக்கும், நம்ம வாங்கி வச்ச கார் இருக்கும், நம்ம வாங்கி வச்ச ஸ்கூட்டி இருக்கும், நம்ம வாங்கி வச்ச நகையும் இருக்கும். ஆனா நம்ம இருக்க மாட்டோம் இல்லையா? நம்மளோட சந்தோஷம் இருக்காது இல்லையா? எப்பவுமே பணம் பணம் பணம்ட்டு பணம் பின்னாடியே சுத்திட்டு இருக்கிற நம்மளுக்கு பாசம் எங்கிருந்து வரும்? அன்பு எங்கிருந்து வரும்? 4 பேர் எங்கிருந்து வருவாங்க? நம்ம இருக்கிற வரைக்கும் காசு பணம் இது எதுவுமே இல்லைன்னாலும் 4 பேர்கிட்டயும் அன்பாவும் பாசமாவும் இருந்தாவே சந்தோஷமா இருக்கலாம். நம்ம சத்த பிறகு கூட நம்மள யோசிச்சு பார்ப்பாங்க, ஐயோ இது இருந்துச்சுன்னா இப்படி சிரிச்சிருக்கலாமே, இவ்வளோ அன்பா இருந்துச்சே அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனா காசு பணம் இருந்துச்சுன்னா நம்ம சத்த பிறகு நம்ம பசங்களோ நம்ம ரிலேஷன்ஸோ யாரோ சண்டை போட்டு பிச்சு எடுத்துட்டு போவாங்க. காக்கா கிட்ட ஒரு மீன் கச்சிச்சுன்னா எப்படி பிச்சு எடுத்துக்கும், அந்த மாதிரி, சாரி காக்கா தப்பா சொல்லிட்டேன்னா, நாய் கிட்ட ஒரு கறி கடிச்சிச்சுன்னா எப்படி இருக்கும், 4 நாய் பிடிச்சி கறி பிச்சு எடுக்கிற மாதிரி நம்ம காசு பணம் கார் இதெல்லாமே செப்பரேட் பண்ணி எடுத்துட்டு போவாங்களே தவிர நம்மள யாரும் யோசிச்சு கூட பார்க்க மாட்டாங்க. ஆனா அன்பு பாசம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா யோசிப்பாங்க இல்லையா? நான் நினைக்கிறது இப்படிதான் நினைப்பேன். காசு பணம் பார்த்து வேல்யூ கொடுக்க கூடாது, ரெஸ்பெக்ட் கொடுக்க கூடாது. அன்பு பாசம் யார் அதிகமா கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் ஜாஸ்தி ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். அது உங்களுக்கு ஹர்ட் ஆயிருக்கலாம், சில பேருக்கு வந்து ஹர்ட் ஆயிருக்கலாம், பட் உண்மை இதுதானே. ஆனா உண்மை கசக்கும் அப்படின்றது ரொம்ப உண்மை. ஏன்னா நம்ம உண்மை பேசினா யாருக்குமே பொருத்தாது. அதே பொய் சொல்லி பாருங்க, பொய் சொல்றவங்கள அவ்வளோ நம்புவாங்க, அவ்வளோ தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. ஆனா உண்மை பேசுறவங்கள, அவ மூஞ்சி தூக்கி வச்சுட்டு பேசுவா, அவ எப்ப பார்த்தாலும் சுடு மூஞ்சி, டக்கு டக்கு டக்குன்னு பேசிடுவா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அவங்க கிட்டதான் உண்மை கரெக்டா இருக்கும். பொய் சொல்றவங்க ஜால்ரா அடிச்சுட்டே இருப்பாங்க. ஆனா அவங்க கிட்டதான் நம்ம சிரிச்சு பேசிப்போம், தலை மேல உட்கார வச்சு பேசிப்போம். ஆனா அவங்க எப்பயோ நம்மளுக்கு 3 நாமம் போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா அவங்களதான் நம்மளும் நம்பிட்டே இருப்போம். இதுதான் நம்ம மனுஷங்க செய்யற பெரிய தவறு.
தெரிஞ்சாலும் செஞ்சுட்டே இருப்போம். ஏன்னா அந்த டைம்க்கு வந்து அவங்க நம்மள சிரிக்க வைக்கிறாங்க இல்லையா? அதனால நம்மளும் அதோட ஜாலியா போயிட்டே இருப்போம். பட் அவங்க கிட்ட உண்மை கண்டிப்பா இருக்காது இல்லையா? அது தெரிஞ்சும் நம்ம அந்த தவறு செஞ்சுட்டே இருப்போம். அதுக்கப்புறம் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல போயிடுவாங்க. நான் இப்படிதான், நான் இங்கதான், நான் அவ்வளவுதான், எனக்கு ஒரு வேலையும் வராது, நான் ஒரு தத்தி, நான் ஒரு முட்டாள், எனக்கு சுத்தமா எந்த வேலையுமே வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே குறைச்சிக்கிறது. இது வந்து எடுத்து பக்கத்துல வச்சிடணும். இந்த நெகட்டிவிட்டி எல்லாம் எடுத்து பக்கத்துல வச்சிடணும். நம்ம எப்பவுமே பாசிட்டிவா யோசிச்சோம்னா நம்ம கிட்ட சோம்பேறித்தனமும் இருக்காது, நம்மளுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவலும் இம்ப்ரூவ் ஆகும், அதுக்கப்புறம் இந்த செல்ஃப் ரெஸ்பெக்டும் இம்ப்ரூவ் ஆகும். எல்லாத்துக்குமே காரணம் நெகட்டிவிட்டி. அந்த ஒரு நெகட்டிவிட்டி எடுத்து பக்கத்துல வச்சுட்டு பாசிட்டிவா திங்க் பண்றதுக்கு இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. உங்க மைண்ட் ரிலீஃபா இருக்கும். அதுவும் இல்லாம எல்லாமே நம்ம சுத்தியும் நல்லதுதான் நடக்குது அப்படின்னு தோணிடும். அவங்கள பார்த்து பொறாமப்படுறது, இவங்கள பார்த்து பொறாமப்படுறது, இது எல்லாமே கூட வேண்டாம் நம்மளுக்கு. யார் எப்படி வாழ்ந்துட்டு போனா நமக்கு என்ன? நம்ம வாழ்க்கை நம்ம எப்படி வாழ்றோம் அப்படின்றது தான் முக்கியம் இல்லைங்களா? சோ நம்ம வாழ்க்கை நம்ம ஜம்முன்னு வாழ்ந்துட்டு போயிடலாம். அடுத்தவங்கள பார்த்து பொறாமப்படாம நம்ம வாழ்க்கை நம்ம ஜம்முன்னு வாழ்ந்துட்டு போயிடலாம். நம்ம இப்படி செல்ஃப் கம்பேரிசன் பண்றதுனால நமக்கு நாமே ஐயோ நம்மளுக்கு ஒண்ணுமே இல்லையா, நம்மளுக்கு ஒண்ணும் அவ்வளவுதானா, நம்ம வாழ்க்கையே அவ்வளவுதானா இப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேல நம்மளுக்கே நம்பிக்கை இல்லாம போயிடும். அந்த குறைய நம்ம மேல நம்ம வச்சுக்கணும். நம்மளுக்கு எல்லாமே நல்லா இருக்கு. நம்ம ஹெல்த் வைஸ் நல்லா இருக்கிறோமா, நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நல்லா இருக்கிறோமா, நம்ம பசங்க நல்லா இருக்கிறாங்களா, அவங்க படிப்பு நல்லா இருக்கா, இது மட்டும்தான் தேவை. பணம், காசு, காரு இது எல்லாமே நிரந்தரம் கிடையாது. அது பார்த்து ரெஸ்பெக்ட் கொடுக்கறவங்களும் நிரந்தரம் கிடையாது. அது வந்து டெம்பரரி தான் இருக்கும். அந்த காசு போயிடுச்சுன்னா அந்த ரெஸ்பெக்டும் போயிடும். ஆனா அன்பு பாசம் வந்து நம்ம கிட்ட எப்பவுமே இருக்கும். அது இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் எப்பவுமே இருக்கும் இல்லைங்களா? சோ எப்பவுமே நம்ம அன்பு பாசம் பார்த்து மட்டும்தான் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். காசு பணத்துக்கு மட்டும் கண்டிப்பா கொடுக்காதீங்க. பேசிக்கா சொல்றேன், ஒரு ஆம்பளைக்கு இருக்கிற ரெஸ்பெக்ட் பொண்ணுக்கு கண்டிப்பா இருக்காது. ஏன்னா ஆம்பளை வந்து வெளியில போய் சம்பாதிக்கிறாங்க, அவங்க காசு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க, அவங்க வந்து வீடு பாத்துக்கிறாங்க. நம்ம என்ன பண்றோம்? நம்ம வீட்டுல சும்மா காலியா ஜாலியா தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் செட் பண்ணி வச்சுட்டு இருக்கிறாங்க. பட் ஆம்பளை எவ்வளோ வேலை செய்யறாங்களோ பொண்ணு கூட அவ்வளோ வேலை தான் செய்யுது. அது ஹோம் மேக்கரா இருக்கட்டும், ஒர்க்கிங் உமன்ஸ் இன்னும் ஜாஸ்தி செய்யறாங்க. இப்போ நிறைய பேர் வந்து ஒர்க்கிங் உமன்ஸா தான் இருக்கிறாங்க. சில பேர் என்ன மாதிரி ஹோம் மேக்கர்ஸா இருக்கிறாங்க. ஸோ ஹோம் மேக்கர்ஸ் கூட நிறைய வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு ஆம்பளைக்கிட்ட முன்னாடியே காலங்காத்தால ஏஞ்சிக்கணுமா, அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு வைக்கணுமா, அதுக்கப்புறம் அவங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணணுமா, அவங்க ஷர்ட் பேண்ட் கூட ஐரன் பண்ணி கொடுத்தாதான் போட்டுட்டு போவாங்க அந்த ஆம்பளை. ஏன்னா அவங்க சம்பாதிக்கிறாங்க, நம்ம சம்பாதிக்கல. காசு ஒண்டிதான். இங்கேயும் பாருங்க, காசுக்கு தான் ரெஸ்பெக்ட். ஆம்பளைக்கு காசு இருக்கிறதுனால தான் ரெஸ்பெக்ட். அதே காசு அவங்க சம்பாதிச்சுட்டு வரலன்னா அவ்வளோ கேவலமா பாப்பாங்க. இது கூட ஆவாத உன்னால, வீடு எப்படி மெயின்டைன் பண்றது, இவ்வளோ கேவலமாவா இருப்ப, இவ்வளோ சோம்பேறியாவா இருப்ப அப்படின்னு நிறைய அவார்ட்ஸ் ஆம்பளைக்கும் கொடுக்குறாங்கதான். அவங்க ஒரே ஒரு ரீசன், சம்பாதிக்கிறாங்க. அதுக்காக அவங்களுக்கு எல்லா இடத்துலயுமே ரெஸ்பெக்ட் கிடைக்குது. இல்லைன்னா அந்த ரெஸ்பெக்ட் அவங்களுக்கு கூட கிடைக்காது. பட் அதுதான் நம்ம செய்யற தவறு. அவங்க அன்பா பாசமா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா ரெஸ்பெக்ட் கொடுத்தே ஆகணும். அது ஆம்பளையா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும். வீட்டுல ஹோம் மேக்கர்ஸ்க்கு ஏன் ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டாங்கன்னா, நம்ம எவ்வளவு வேலை செஞ்சாலும் நமக்கான சம்பாதனை ₹1 கூட இருக்காது இல்லைங்களா? சோ நம்மளுக்கு சேலரி வராதனால நம்மளுக்கு அந்த ரெஸ்பெக்ட் இருக்காது. உனக்கு என்னம்மா ஜாலியா காலியா இருக்கிற அப்படின்ற அவார்டு தான் கொடுப்பாங்க. அது இல்லாம நம்ம மாமியார் வீட்டுலவா இருக்கட்டும், இப்படிதான் பேசுவாங்க, கம்மி படுத்தி தான் பேசுவாங்க. பசங்களை கொஞ்ச நேரமாச்சு பாத்துக்கோ அப்படின்னு சத்தமா நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட பேசினா கூட நம்ம மாமியார் வந்துடுவாங்க. நீ என்ன பண்ற, காலையில இருந்து வீட்டுல தானே இருக்கிற, நீ பாத்துக்கோ, அவ வேலைக்கு போயிட்டு வந்து பசங்களையும் பாத்துக்கணுமா அப்படின்னு சொல்றது. ஏன்னா பசங்க நம்மளோட வேலை மட்டும் கிடையாது இல்லையா? அப்பாக்கு அம்மாக்கு ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு பசங்களை வளர்க்கறதுல. ஆனா அது பண்றதே கிடையாது நம்ம சொசைட்டில. பசங்க வளர்க்குற வேலை பொண்ணுங்களுக்கு மட்டும்தான், வீட்டு வேலையெல்லாம் பொண்ணுங்களுக்கு மட்டும்தான், சமையல் வேலையெல்லாம் பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் இப்படின்னு யாராச்சும் எழுதி கொடுத்துருக்குறாங்களே என்ன நம்மளுக்கு? இல்ல இவங்களா பண்ணி வச்சிடுறதுதான். நீ சும்மா இருக்கிற, இது கூட பண்ண மாட்டியா, நீ சும்மா தானே இருக்கிற, அது கூட பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அது எல்லாமே எங்களோட வேலையாவே இருக்கட்டும், நாங்களே வளர்த்து பாக்குறோம். ஆனா அந்த குழந்தைக்கு இன்ச்
இனிஷியல் வைக்கிறது பாருங்க, நம்மளோட இனிஷியலா வைக்கிறாங்க இல்லதானே, அவங்க அப்பாவோட இனிஷியல் தானே வைக்கிறாங்க. ஏன் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அவன் நடக்கிறப்போ வந்து ஐயோ ஏன் வீட்டு குழந்தைன்ட்டு தூக்கிட்டு போயிடுறாங்க. அந்த நடக்கிற வரைக்கும் பட்ட கஷ்டம் எல்லாம் யாருக்கு, அம்மாக்கு மட்டும்தானே இருக்கும். ஆனா அந்த அம்மாக்கு ஒரு சொட்டு ரெஸ்பெக்டும் கொடுக்கறது கிடையாது. ஆனா அந்த ரெஸ்பெக்ட் கொடுத்து பாருங்க, வாழ்க்கையில எப்பவுமே உங்களை மறக்கவே மாட்டாங்க. அந்த டெலிவரி டைம்ல கண்டுக்கிறது கிடையாது, டெலிவரி ஆன பிறகு பசங்களை வளர்க்குற டைம்லவும் கண்டுக்கிறது கிடையாது. மெயினா ஒரு பொண்ணுக்கு நடக்கிற கஷ்டமே அங்கதான் இருக்கும். உயிர் போயிட்டு மறுபடி பொழைச்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைம்ல நீங்க ரெஸ்பெக்ட் கொடுக்கறது விட்டுட்டு அவங்கள கேவலப்படுத்தி பேசுறதோ, இது கூட தெரியாதா, அது கூட தெரியாதா, இப்படியா செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேவலப்படுத்தி பேசுறதுனாலதான் மாமியாரா இருக்கட்டும், மாமனாரா இருக்கட்டும், ஹஸ்பண்டா இருக்கட்டும், அவங்களுக்கு அந்த டைம்ல ரொம்ப தப்பாதான் தெரிவாங்க. அது வாழ்க்கை ஃபுல்லா ஞாபகம் வச்சுப்பாங்க. அதே மாமியார் மாமனார் ஹஸ்பண்ட் கூட நின்னு நான் உனக்கு சப்போர்ட்டா இருக்கிற, இது இப்படி பண்ணிக்கோ அப்படி பண்ணிக்கோ, உனக்கு தெரியாது இல்லையா அப்படின்னு சொல்லி கொடுத்து அந்த நேரத்துல கூட இருந்தாங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லா உங்களை மறக்கவே மாட்டாங்க ஒரு பொண்ணு. அது நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹேட்ஸ் அப். பட் நிறைய பேர் செய்யறது கிடையாது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, வீட்டுல சும்மா தான் இருக்கிறேன் உனக்கு என்ன அப்படின்னு சொல்றது விட்டுட்டு ஒரு பொண்ணுக்கு கண்டிப்பா ரெஸ்பெக்ட் கொடுத்தியே ஆகணும். ஒரு ஆம்பளை உங்களுக்கு ஒரு கொஞ்சோண்டு ரெஸ்பெக்ட் கம்மி ஆயிடுச்சுன்னா நீங்க அந்த இடத்துக்கு போவே மாட்டீங்க இல்லையா. ஆனா எங்களுக்கு எப்பவுமே ரெஸ்பெக்ட் கிடைக்காத இடத்துல, எப்பவுமே திட்டு வாங்குற இடத்துல நாங்க வாழ்க்கை ஃபுல்லா வாழ்ந்துட்டு தான் இருப்போம். இந்த காதுல வாங்கிக்கிட்டு மனசுக்குள்ளவே வச்சுக்கிட்டு யார்கிட்டயும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்க உள்ளவே கவலைப்பட்டுட்டு இருப்போம். ஆனா அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாது. என்ன ஆச்சு, எங்க அம்மா என்ன சொல்லிட்டாங்க, எங்க அப்பா என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு தான் கேக்குறாங்களே தவிர எதுக்கு இப்படி சொல்றாங்க அப்படின்னு நிதானமா யாரும் கேட்கறது கிடையாது. ஆனா சில வேர்ட்ஸ் வந்து நம்மளும் சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு வரணும் அப்படின்னு எனக்கு தோணும். அவங்க திட்டுறாங்களேன்ட்டு நம்மளும் பெரியவங்களை ரெஸ்பெக்ட் இல்லாம திட்டவும் முடியாது, கத்தி கத்தியும் பேசவும் முடியாது இல்லையா. அதுக்காக சைலண்டாவும் வர முடியாது. நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம் இல்லையா. அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா, நீங்க இப்படி ரொம்ப கத்தி கத்தி பேசுறதுனாலயும், நீங்க என் மேல ரெஸ்பெக்ட் இல்லாம பேசுறதுனாலயும் எனக்கு உங்க மேல மரியாதை குறைச்சிடும். சோ நீங்க இந்த மாதிரி மறுபடியும் ரிப்பீட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி கத்தி பேசுறதுனால ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. நிதானமா சொன்னாலும் எனக்கு புரியுற சக்தியும் கொடுத்திருக்கிறாங்க கடவுள். சோ நீங்க நிதானமாவே சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம், அதுல தப்பு இல்லை. அதுவும் ஒரு சிரிச்ச முகத்தோட சொல்லணும், அப்பதானே அவங்களுக்கு புரியும். நம்ம கத்தி பேசணும்னா என்ன இது ராட்சசி பிசாசி இந்த மாதிரி பொண்ணா நம்ம கூட்டிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சோ அந்த மாதிரி நம்மளுக்கு தேவை கிடையாது. நம்ம எப்பவுமே பெரியவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்துக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே கேட்டுட்டு வரணும். நெக்ஸ்ட் டைம் நம்ம கிட்ட கத்தி பேசுறதோ, நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் இல்லாம பேசுறதோ இருக்கவே கூடாது அந்த வீட்டுல. சோ அதுக்காக நம்ம இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு வரணும். அவங்களுக்கு புரியணும், பிளஸ் செருப்படி அடிச்ச மாதிரியும் இருக்கணும். நம்ம எவ்வளோ கோவமா பேசிட்டோம், நம்ம எவ்வளோ கோவமா திட்டிட்டோம், ஆனா அந்த பொண்ணு அவ்வளோ பொறுமையா சொல்லிட்டு போச்சு இல்லையா, அதுக்குவே நம்ம சைலண்ட் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஸோ எதுவா இருந்தாலும் சிரிச்ச முகத்தோடவே நிதானமா கேட்டுட்டு வாங்க. கத்தி பேசினா நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்த மாதிரி இல்லாம போயிடும். ஸோ எதுவா இருந்தாலும் பெரியவங்களுக்கு எப்பவுமே நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்தே இருக்கணும். அது நம்ம அம்மாவா இருக்கட்டும், மாமியாரா இருக்கட்டும், அப்பாவா இருக்கட்டும், மாமனாரா இருக்கட்டும், ரெஸ்பெக்ட் கண்டிப்பா கொடுக்கணும். அவங்க நமக்கு இந்த பெரியவங்க இல்லையா. ஸோ கண்டிப்பா ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், ரெஸ்பெக்ட் வாங்கணும். ஸோ அவ்வளோதான், செல்ஃப் ரெஸ்பெக்ட் பத்தி எல்லாமே பேசிட்டேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்றது கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னும் சோம்பேறித்தனமா இருக்கக்கூடாது, கான்ஃபிடென்ஸ் லெவல் எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் ஓவர் திங்கிங் பத்தி இன்னும் நிறைய குக்கிங் வீடியோஸ், vlog வீடியோஸ் நம்ம சேனல்ல இருக்கு. வீடியோஸ் எல்லாம் பாருங்க. வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நல்லாதான் பேசுது, ஓகே அப்படின்னு தோணிச்சுன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மோட்டிவேஷன் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா வரும். அதுக்கப்புறம் நான் எல்லாமே பண்ணிட்டேன் இல்லையா. ஈவினிங் ஸ்நாக்ஸ் முடிஞ்ச பிறகு மறுபடியும் மில்க் ஷேக் பண்ண, வாட்டர் மெலன் மில்க் ஷேக் பண்ண, செம்ம டேஸ்டியா இருந்துச்சு. கடையில காசு கொடுத்து சாப்பிட்டாலும் இந்த அளவுக்கு டேஸ்டியா இருக்குமா அப்படின்னு தெரியல. பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. அந்த அளவுக்கு நல்ல டேஸ்டியா இருந்துச்சு. அந்த ஃப்ரெஷ் கிரீம் போட்டேன் இல்லைங்களா, பால் மேல பால் அடையா, நான் தப்பா சொல்லிட்டேன்னா எப்படி அப்படின்றது தான் யோசிக்கிறேன்.
பாலடை தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது எடுத்து போட்டா அது ஃப்ரெஷ் கிரீம் தான். அது நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா ஃப்ரெஷ் கிரீம் ஆயிடும். இன்னும் பிளெண்ட் பண்ணோம்னா பட்டர் ஆயிடும். ஸோ அதை எடுத்து போட்டதுனால ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சம்மருக்கு வெயில் இப்பவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா? அதுக்காக தான் அப்படி சொல்றேன், சம்மருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சம்மருக்கு வந்து நிறைய தண்ணி குடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி மில்க் ஷேக்கோ இல்ல ஜூஸோ இந்த மாதிரி அப்பப்போ ஃப்ரெஷ் ஜூஸ் குடிச்சிட்டே இருங்க. ஹெல்த் வந்து ரொம்ப நல்லா காப்பாத்திக்கணும், இல்லைன்னா உடம்பு கெட்டு போயிடும். ஏன்னா அந்த அளவுக்கு வெயில் ஜாஸ்தியா இருக்கு இப்பவே இப்படி இருந்துச்சுன்னா இன்னும் மே மாசத்துல எல்லாம் எப்படி இருக்குமோ நினைச்சு பார்த்தாலே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஸோ உடம்ப கொஞ்சம் குளிர்ச்சியா வச்சுக்கிற மாதிரி அப்பப்போ தண்ணியோ இல்ல ஜூஸோ ஏதாச்சும் ஒண்ணு குடிச்சிட்டே இருங்க. அவ்வளவுதான். ஐயோ மறந்துட்டீங்களா? இந்த வீடியோ யாருக்கு ஷேர் பண்ணணுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. இருக்கட்டுங்களா?